ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். பைரவிக்கு மகா மேலையும் எசக்கி மேலையும் சந்தேகம் இருக்கு. ஆறுமுகம் சொல்றாரு, இல்ல பைரவி அப்படி இருக்காது, சும்மா இரு ஆறுமுகம், எப்ப பார்த்தாலும் நீ ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்ப, உனக்கெல்லாம் ஒண்ணுமே புரியாது, வா நான் நிரூபிச்சு காமிக்கிறேன், நான் சொல்றத நீ மட்டும் சரியா, நான் பேசும்போது ஆமா ஆமான்னு மட்டும் தலையாட்டு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு பைரவி அன்னபூர்ணி கிட்ட போறாங்க. அன்னபூர்ணி அத்தை, உங்ககிட்ட ஒன்று பேசணும், உட்கார்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பைரவி, என்ன பேச போற? அத்தை, ரொம்ப முக்கியமான விஷயம் அத்தை, நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடந்துச்சு, அதுக்காக காப்பகங்களுக்கு ஒரு நிதி உதவி பண்றேன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன் அத்தை, அதை செய்யணும். ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டேன், சரின்னு சொல்லிட்டாரு, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்ல அத்தை, அதுக்காக தான் அத்தை வந்திருக்கேன் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. பைரவி, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலம்மா, தெளிவா சொல்லு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகா உள்ள வராங்க. டே எசக்கி வாடா, இவ என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கா, ஆறுமுகமும் அங்க இருக்கான், வா வந்து உட்காரு, நீயும் இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்ல, உனக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சாகணும், இந்த வீட்ல இருந்து ₹1 செலவழியதுனாலும் உனக்கு கணக்கு தெரியணும்டா, வா போலாம் அப்படின்னு எசக்கிய கூட்டிக்கிட்டு மகா வராங்க. தோ மகா அத்தையும் வந்துட்டாங்களே, அவங்கள கேட்டுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி பைரவி சொல்றாங்க. என்ன பைரவி, என்ன அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மகா அத்தை, கல்யாணம் வச்சிருந்தோம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு, காப்பகங்களுக்கு நிதி உதவி பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், அதை செய்யணுன்றதுக்கு தான் அத்தை கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன, எம்பிட்டு செய்ய போறீங்க? என்ன ஒருவேளை சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்க போறியா பைரவி அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ மகா அத்தை, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னபூர்ணி அத்தை இந்த ஊர்லயே பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, வசதியானவங்க வேற, எல்லாருக்கும் தெரியும், ஒருவேளை சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும் மகா அத்தை, 1 மாச செலவை நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்காகத்தான் ஆறுமுகத்துக்கிட்ட செக் எழுத சொல்லியிருக்கேன், அத்தைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொடுக்க சொல்லி ஆறுமுகம் சொன்னாரு அப்படின்னு பைரவி சொல்றாங்க. மகா உடனே பதறி அடிச்சுட்டு, என்னது 1 மாசத்துக்கு தேவையான செலவுக்கு காசா? எம்புட்டு எம்புட்டு ஏக்கா, பாருக்கா உன் மருமக பண்றத, இங்க பாரு பைரவி, தானமே பண்ணினாலும் அளவோடு தான் பண்ணணும், ஆத்தல போட்டாலும் அளந்து போடுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல, நீ என்ன இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு ஆத்துல கொட்டலான்னு பேசுற? காப்பகங்களுக்கு நிதி உதவி பண்ணலாம், வேண்டான்னு சொல்லல, ஒரு அளவோட பண்ணணும், மொத்த சொத்தையும் அங்க கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்றியா நீ? 1 மாசத்துக்கு செலவுனா எம்புட்டு ஆகும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மகாத்த, ரொம்ப அதிகம்லாம் இல்ல, ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்னு பைரவி சொல்றாங்க. ஐயோ 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 3 லட்சம் ரூபாயா? பாத்தியாடா எசக்கி? எக்கா, அன்னபூர்ணி அக்கா, உன் மருமக பேசிக்கிட்டே இருக்கு, நீ அமைதியா இருந்துகிட்டு இருக்க, 3 லட்சம் ரூபா ஏக்கா, சும்மாவாக்கா இருக்கு, மாடா உழைக்கணும். ஏய், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் புருஷன் விட்ட சொத்தை பிரிச்சு கொடுக்கலான்னு பாத்துட்டியா? இது அன்னபூர்ணி அக்காவோட சொத்து முழுசும் ஓம் புருஷனுக்கு மட்டும்தான் இதுன்னு நினைச்சிராத. அன்னபூர்ணி அக்கா இன்னும் பங்கு பிரிச்சு ஆறுமுகத்துக்கு தனியாவும் காயத்ரிக்கு தனியாவும் பிரிச்சு கொடுக்கல. தானம் பண்றதுன்னா உன் புருஷன் சம்பாத்தியத்துல பண்ணு, ஆறுமுகம் தான் விவசாயம்லாம் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்குதுல, அதுல காசை வாங்கி செலவு பண்ணு, யாரு வேணான்னா நான் கூட சந்தோஷமா வந்து நிப்பேன். என்னடா இசைக்கு சும்மா இருக்கிற, சொல்லு. பைரவி புள்ளைக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனேயே ஆறுமுகம், மா பைரவி வந்து, டே ஆறுமுகம் சும்மா இரு, அக்கா பாவம் மனசு வருத்தத்துல அமைதியா இருக்காங்க, அதுக்காக உன் பொண்டாட்டி பேச்சுக்கே ஆடணும்னு நினைக்காத, அவ சொல்றதுக்கெல்லாம் ஊன்னு தலையாட்டிக்கிட்டு இருக்க. 3 லட்சம் ரூபாயாம்ல, 3 லட்சம் ரூபா? மகா அத்தை, எதுக்கு இப்படி கத்துறீங்க? அன்னபூர்ணி அத்தையோட சொத்துல இருந்து கொடுத்தா இப்ப என்ன அதுல குறைஞ்சு போகுது? இப்ப எதுக்கு சொத்தை பிரிக்கிற அளவுக்கு பாகம் பிரிக்கிற மாதிரி பேசுறீங்க? நான் காப்பகத்துக்கு கொஞ்சம் உதவி பண்ணலான்னு தானே சொன்னேன். இந்த வாருப்புல, நீ படிச்ச மாதிரி பேசிக்கிட்டு தெரியாத, ஆறுமுகம் உழைப்பாளி, கஷ்டப்பட்டு உழைக்கிறான், காயத்ரி பொம்பளை பிள்ளை பாவம், அது சொத்தை பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எசக்கி 1 100 காட்டுவான், அம்புட்டு திறமையானவன். ஆனா என்ன பண்றது, எசக்கி திறமையெல்லாம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு கிடக்குறியான். அவன்கிட்ட கையில காசு இருந்துச்சுன்னா 1 100 என்ன 1 1000 மாத்தி காமிச்சிருப்பேன். புரியல இல்ல புள்ள உனக்கு? ₹1 100 மாத்துற அளவுக்கு திறமை இருக்கு என் தம்பிக்கு, அதைத்தான் சொல்ல வரேன். அக்கா, என்னக்கா அமைதியாவே இருக்கீங்க?
நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். பைரவி பாருங்க ஒன்றும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கு. ஆறுமுகம் பைரவி சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறான். எசைக்கு பாவம்க்கா, தானம் பண்றோன்னு 3 லட்சத்தை எடுத்து கொடுக்க போதான் அந்த பைரவி. அதுல 1 லட்சத்தை எசைக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவன் 3 லட்சமா உங்கள்கிட்ட திருப்பி கொடுப்பேன்க்கா அப்படின்னு மகா சொல்றாங்க. பைரவி ஆறுமுகத்தை அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஆறுமுகத்துக்கு இப்பதான் எல்லாம் புரிய வருது. ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டுறேன். ஏக்கா பாருங்கக்கா, உங்க மயன் பொண்டாட்டி பேச்சுக்கு ஆமா ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். சின்னம்மா சும்மா இருங்க, நான் எதுக்கு தலையாட்டினேன்னு உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன, காப்பகத்துக்கு கொடுக்க வேண்டாம் பைரவி, இப்போ ஒன்றும் கொடுக்க வேணாம், அம்மா மனசு தெளிவாகட்டும், அதுக்கப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பைரவியை கூட்டிக்கிட்டு போறான். பைரவி வேகமா ஓடி வந்து, அத்தை அன்னபூர்ணி அத்தை வாங்க போகலாம் அப்படின்னு அன்னபூர்ணியை கூட்டிக்கிட்டு ரூம்குள்ள போயிடுறாங்க. பாத்தியா இவள, அன்னபூர்ணி எங்க விட்டுட்டு போனா நான் என்ன பிச்சா தின்ற போறேன், இப்பயே சொத்தை எழுதி வாங்கிடுற மாதிரி காப்பாத்தி கூட்டிக்கிட்டு போறாளாம். இர்ரி உனக்கு வைக்கிறேன் வேட்டு அப்படின்னு மகா மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா எசைக்கே, இவ என்னடா இப்படி திடீரா, நான் தான் அம்புட்டு பேசுறேன்ல, நீயும் கொஞ்சம் கூட சேர்ந்து பேசியிருந்தா இன்னைக்கே ஒரு 3 லட்சத்தை நீ வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு மகா பேசுறாங்க. ஆறுமுகமும் பைரவியும் தனியா போயிட்டு, பாத்தியா ஆறுமுகம், மகாத்தையும் எசைக்கும் சேர்ந்துதான் காயத்ரிக்கு கல்யாணத்தை முடிச்சிருக்காங்க. அப்படின்னா செலியனை கடத்தினது இவங்க 2 பேரோட திட்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அன்னபூரணிக்கு ஏதோ காதுல விழுகிற மாதிரி இருக்கு. பைரவி நீ இப்ப என்ன சொன்ன, எசைக்கும் மகாவும் திட்டம் போட்டு காயத்ரி கல்யாணத்தை இப்படி மாத்தி விட்டுட்டாங்களா அப்படின்னு கோவப்படுற அன்னபூரணி, பைரவி நீ என் கூட வா அப்படின்னு ஆறுமுகத்தை கூட்டிகிட்டு போறாங்க. மகா இப்ப எதுக்காக நீ சொத்தை பிரிக்கிற விஷயத்த பத்தி பேசுற, இந்த சொத்து முழுக்க என் பையனோட உழைப்புல வந்த காசு. என் புருஷன் என்கிட்ட விட்டுட்டு போனது ஒரு சின்ன ஓட்டு வீடும் 4 ஏக்கரா நிலமும் தான். அந்த நிலத்துல விவசாயம் பண்ணி என் பையன் புத்திசாலித்தனமா சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய சொத்தை வாங்கினான். அது உனக்கு தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. இந்த சொத்து முழுசாவும் என் புருஷன் என்கிட்ட கொடுத்துட்டு போகல, என் பையனும் நானும் சேர்ந்து உழைச்சு சம்பாரிச்ச காசு இது. இந்த சொத்து முழுக்க என் பையன் பேர்ல தான் இருக்கு. இத நான் எங்கிட்டு பிரிச்சு கொடுக்கறது? ஆறுமுகம் நினைச்சான்னா, அவன் விரும்பினான்னா காயத்ரிக்கு கொஞ்சம் சொத்து கொடுக்கலாம் அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. மகா அப்படியே நெஞ்ச புடிச்சுக்கிட்டு உட்கார்றாங்க. அக்கா என்ன சொல்றீங்க, என்ன இம்புட்டு சொத்தும் ஆறுமுகம் பேர்ல இருக்கா? ஐயோ, அப்படின்னா காயத்ரிக்கு எந்த சொத்தும் வராதா? என் தம்பி எசக்கிக்கு சொத்து இல்லாம தான் இருக்கணுமா? என்ன மகா சொல்ற? எசக்கி காயத்ரிய விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணுனா? கல்யாணம் பண்ணினவன் காயத்ரியை கூட்டிட்டு போய் வச்சு அவன் வீட்டுல குடும்பம் நடத்த வேண்டியதான். இந்த சொத்து முழுக்க ஆறுமுகத்தோடது. இதுல ஆறுமுகம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவன் பொண்டாட்டி விரும்பினாதான் அவன் கொடுப்பான் அப்படின்னு அன்னபூரணி சொல்றாங்க. சொல்லிப்புட்டு கோவத்தோட போயிடுறாங்க. மகா எசக்கி கிட்ட, ஏண்டா இந்த கருமம் தெரியாமத்தான் இம்புட்டு பாடுபட்டு அந்த செலியனை கடத்தி இந்த கல்யாணத்தை முடிச்சமா அப்படின்னு கத்துறாங்க. அன்னபூரணி உடனே வேகமா வந்து, என்ன சொன்ன, செலியனை கடத்தினது நீங்களா? அதான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் என்னத்த செய்யறது? ஆமா, காயத்ரிக்கு சொத்து கிடைக்கணும்னு நினைச்சுதான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி அந்த செலியன் பையில கடத்தணும். இப்பதான் காயத்ரிக்கு எந்த சொத்தும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு மகா சொன்ன உடனே அன்னபூரணி ஓங்கி மகா கணத்துல ஒரு அறை விடுறாங்க. கூட இருந்துகிட்டே இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கேடி, என் பொண்ணு விரும்பினவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி ஆசாசியா கல்யாணம் ஏற்பாடு பண்ணுனா கல்யாணத்துக்கு எடுத்து உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிற, எல்லாம் இந்த சொத்துக்காகத்தானா அப்படின்னு அன்னபூரணி திட்டி மகாவையும் எசக்கியும் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.